ஒரு ஆக்சிடென்ட்னால இந்த பையனுக்கு கண்ணில் அடிபட்டு அவனோட பார்வையே போயிடுச்சு. அதனால ஆப்ரேஷன் பண்ணியிருக்கும் போது இந்த பையனுக்கு ஒரு அதிசயம் நடக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, இவன் கண்ணு கட்டப்பட்டிருக்கும் போது கூட அவன் கட்டையும் தாண்டி, ஏன் சொல்ல போனா அந்த செவத்தை கூட தாண்டி பக்கத்துல உள்ள இருக்க நர்ஸ் இவன் கண்ணுக்கு தெரியுறாங்க. என்னடா இது ஒண்ணுமே புரியலன்னு குழப்பத்தோட இந்த பையன் உட்காந்துருக்கும் போது அங்க ஒரு டாக்டர் மாஸ்கோட வராங்க. ஆனா மாஸ்கையும் தாண்டி அவங்க மூஞ்சில இருக்க மச்சம் இவனுக்கு தெரியுது. சந்தேகத்தோட அந்த டாக்டரோட மாஸ்க் அவுக்க சொல்றான். பார்த்தா அவன் பார்த்தது உண்மைதான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவன் கடைவீதியில நடந்துட்டு இருக்கான். அப்ப அங்க பழைய பொருள் விற்கிற ஒரு ஆள் கிட்ட இருக்க பொருளை இவன் பார்க்கும்போது அது ஏதோ பழங்காலத்து பொருள் மாதிரி இருக்கு. இதை அந்த பையன் கம்மியான ரேட்ல வாங்கி கொண்டு போய் ஒரு ஆராய்ச்சியாளர்கிட்ட கொடுத்தா அந்த டப்பாவோட வேல்யூ 1.5 லட்சமா. ஆனா அவன் வாங்கினது வெறும் 35 ரூபாய்க்கு தான். இந்த சக்தியை வச்சு நிறைய காசு சம்பாதிக்கலாம் போலேன்னு யோசிச்ச இந்த பையன் அடுத்தது அவன் போற இடம் பழைய பொருள்லாம் ஏலம் போடுற இடத்துக்கு தான். அப்ப அந்த இடத்துல பழங்காலத்து ஓவியம் ஒன்று சேலுக்கு வருது. இவன் அந்த ஓவியத்தை நல்லா உத்து பார்க்கும் போது அதுக்குள்ள ஏதோ நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருக்க மாதிரி இருக்கு. இதை பார்த்து அந்த பையன் அதை வாங்கிட்டு போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தா அது ஒரு புதையலுக்கான வழி போல. இந்த மாதிரி ஒரு சக்தி உங்களுக்கு கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.